இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். இனி நம்ம பார்க்க போற ஒரு வெப் சீரிஸ் ரிவ்யூ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இயக்குனர் ஷரத் ஜோதி அவர்களுடைய இயக்கத்துல நக்கீரன் பப்ளிகேஷனுடைய தயாரிப்புல வந்த கூசி முனுசாமி வீரப்பன் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் Z5 லான்ச் ஆயிருக்கு. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகுந்த எதிர்பார்ப்போட மிகுந்த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டிங் ஒரு வெப் சீரிஸாக தான் நம்ம இந்த வருஷத்தோட கடைசியில் நம்ம பார்க்குறோம். இந்த வெப் சீரிஸில் என்ன பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாகவே வீரப்பன் அவர்களுடைய விஷயத்தை நிறைய பேர் படம் ஆக்கியிருக்காங்க. ஓகேங்களா, படம் ஆக்கியிருக்காங்க. ஆனால் இதில் வீரப்பன் அவர்களே நான் செஞ்ச என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சேன் அப்படின்னு ஒரு வாக்குமூலம் மாதிரி கொடுக்குற விஷயத்தை தான் இந்த வெப் சீரிஸ் டினோட் பண்ணியிருக்கு. அதை தாண்டி ஒரு சில விஷயங்கள், இவங்க கவர்மெண்ட்டை எதிர்த்து ஒரு மனுஷன், தனி ஒரு மனுஷனா தன்னுடைய ஊர் மக்களுக்காக ஊர்காவலனா இருக்கிறாரு. அதுவும் 2 ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கிட்டத்தட்ட 25 வருஷம் ஒரு மனுஷன் அப்படியே 2 கவர்மெண்ட்டையும் அப்படியே கண்ணில் விரல விட்டு ஆட்டியிருக்காப்புல, காட்டுக்குள்ள இருந்துகிட்டே. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஆளாக தான் வீரப்பன் அவர்கள் இருந்திருக்காங்க. வீரப்பனோட மறைவு அப்பெல்லாம் நாங்கள்லாம் ஒரு 3 வயசு குழந்தை தான். ஓகேங்களா, 2004 அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி இறந்துருக்காரு. ஓகேங்களா, அப்பெல்லாம் நாங்கள்லாம் ரொம்ப கை குழந்தைங்க. அவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா 1952 வருஷம் ஜனவரி மாதம் 18ஆம் தேதி அவர் பிறந்திருக்காரு. அவங்களோட ஊர் கோபிநாதம் அப்படிங்கிற ஊர். அவங்க டிப்பிக்கலி தமிழ் ஃபேமிலி தான். ஆனால் அவங்க அந்த கர்நாடகா தமிழ்நாடு பார்டரில் அவங்க வசிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அப்பே அவங்களுக்கு வேட்டைங்கிறது ஒரு தொழில். அவங்க கேஸ்ட் ரீதியாக வேற இருந்தாலும் அவங்களோட பரம்பரை தொழில் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வேட்டையாடுறது, அது மாதிரி பண்ணுறது. ஆனால் இந்த ஃபாரஸ்ட் ஆக்ட்னு சொல்லி ஒன்று பண்ணதுனால நிறைய மலைவாழ் மக்கள் ரொம்ப அவதிக்கு உள்ளானாங்க. அதை பற்றியும் நக்கீரனுடைய இதில் சில நிபுணர்கள், அப்புறம் நக்கீரன் கோபால், அப்புறம் நக்கீரனில் ஏற்கனவே பணியாற்றியவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் செக்டார்லேருந்து பணியாற்றினவங்க, இந்த மாதிரி எல்லாருமே நிறைய பேர், பொலிட்டீஷியன்ஸ்லேருந்து சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்ட்லேருந்து எல்லாருமே வீரப்பன் அவர்களை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க அந்த வெப் சீரிஸில். நீங்கள் அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 எபிசோட் இருக்குங்க. 6 எபிசோடையுமே ரொம்ப நல்லா நீட்டாக தெளிவாக நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, என்னமோ ஒரு சிலர் அது கோஸ்ட்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் கடவுளாக பார்க்குறாங்க. ஓகேங்களா, லைக் விடுதலை திரைப்படத்தில் வர்ற மாதிரி. ஓகேங்களா, அந்த விடுதலை திரைப்படத்தில் அருமபுரி கிராம சம்பவம் கூட வீரப்பன் அவங்களுடைய காலகட்டத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம இந்த Z5 வெப் சீரிஸை பார்க்கும்போது தான் தெரியுது. இந்த வெப் சீரிஸை பார்க்கும்போது எனக்கு 4-5 திரைப்படங்களோட ரெஃபரன்ஸ் அப்படி வந்துட்டு போச்சு. இப்போ ப்ரெசென்ட்ல நான் இந்த வருஷம் பார்த்த திரைப்படங்கள்ல விடுதலையா இருக்கட்டும், ஜிகர்தண்டா XXXா இருக்கட்டும், இந்த திரைப்படங்கள்ல ஒரு சில சினாரியோவை அவங்க காமிச்ச விதத்திலே இந்த வெப் சீரிஸோட அதை நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். ஆஹா, இதை தான் அவங்கவுங்க பர்ஸ்பெக்ஷன்லேருந்து நமக்கு இத்தனை வருஷமாக சொல்லிட்டு இருந்திருக்காங்க. நம்மளுக்கு இப்போ தான் அது புரியுதுங்கிற மாதிரி. ஓகேங்களா, 2 கவர்மெண்ட் எதிர்த்து ஒரு தனி மனுஷனா போராடின ஒரு விஷயத்தை தான் இந்த கூசி முனுசாமி வீரப்பன் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸில் 6 எபிசோடு சொல்லியிருக்காங்க. சீசன் 2 இருக்கு. ஓகேங்களா, ஏன்னா ஆக்சுவலாக வீரப்பன் அவர்களோட நேர்காணல் சந்திச்சிருக்காங்க. அதாவது 2 கவர்மெண்ட் தேடி ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. ஓகேங்களா, 350 கோடி ரூபா செலவு பண்ணி கிட்டத்தட்ட 1988ஆம் ஆண்டிலே பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் பிடிச்சிட்டாங்க. ஒரு தடவை வீரப்பன் அவர்களை பிடிச்சிட்டாங்க. காட்டி கொடுத்த ஆள்காட்டியை நேரம் பார்த்து பழி வாங்கிட்டாரு. ஆக்சுவலாக இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சினிமா கதை மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு மனுஷனோட ரியல் ஸ்டோரி, ஒரு பயங்கரமான ஒரு ரூத்லெஸ்ஸான ஒரு கேங்ஸ்டர் மாதிரி உள்ள ஆள் தான் நம்ம வீரப்பன் அவர்கள். ஓகேங்களா, எப்பயுமே ஒரு விஷயத்த போராடுறவன் அப்படின்னா பில்லா 2 திரைப்படத்தில் சொல்லுவார்ல நம்ம அஜித், தீவிரவாதத்துக்கும் போராட்டத்துக்கும் ஒரு வித்தியாசம் வெற்றி தான். அதாவது வெற்றி அடைகிற வரைக்கும் பண்ணுறது பேர் தீவிரவாதம், வெற்றி அடைஞ்சிட்டா அது போராட்டம். அதாவது தீவிரவாதிக்கும் போராளிக்கான ஒரு டெஃபினேஷன் ஒன்று சொல்லியிருப்பாரு. அது ஜெயிக்கிற வரைக்கும் அவன் தீவிரவாதி, ஜெயிச்சுட்டா அவன் போராளி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா, அதே சினாரியோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீரப்பன் அவர்களுடைய சினாரியோவும். அதுமாரி நிறைய விஷயங்கள் ஃபஸ்ட்டு அவரோட பர்சனல்லேருந்து வந்தார். ஓகேங்களா, அவருடைய பர்சனலாக இருக்கிற விஷயங்கள், அவர் செஞ்ச சில கொலைகள், அதை பற்றிலாம் ரொம்ப பிளைண்டாக ஒத்துக்கிட்டதெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுவும் அவரோட குரல் ரொம்ப யதார்த்தமான ஒரு குரல், ரொம்ப அப்படியே இது மாதிரி இல்லாமல் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு வெள்ளந்தியான ஒரு மனுஷன் மாதிரி தான் அவர் இருந்திருக்காரு. ஏன்னா அவருக்கு அந்தளவுக்கு படிப்பறிவுலாம் கிடையாது. அவர் தமிழ் வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதுமாதிரி அவருடைய அந்த இன்டர்வியூஸ் அதெல்லாம் ரொம்ப டேரிங்காக அவர் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டார். ஓப்பனாக அதை பகிர்ந்துக்கிட்டார். அப்படி பகிர்ந்துக்கிட்டவங்க ஏன் கவர்மெண்ட்டுக்கிட்ட 2 பேரை கண்ணில் விரல விட்டு ஆட்டி 2 கவர்மெண்ட்டையும் அப்படி திக்குமுக்காட வச்சு ஏன் செய்யணும்? டைரெக்டாக கோர்ட்டில் போய் நின்னோ இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணியோ தன்னுடைய நியாயத்தை நிலைநாட்டியிருக்கலாமே அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள இருந்துச்சு. மேபி அது சீசன் 2ல் வந்துச்சுன்னா நான் அதுக்கான அதை பார்த்துட்டு நான் அதுக்கான புரிதலை நான் இங்கே பகிர்ந்துக்கிறேன். அண்ட் சீமான் அவர்கள் இதில் ஒரு விஷயம் சொன்னார். என்னன்னா, சந்தன கடத்தல் வீரப்பன் இந்த மாதிரி சொல்றீங்க, யாரை கருத்து எடுத்தாரு, அது எடுத்து கொள்ளையடிச்சாங்க அப்படி இப்படிங்கிறீங்களே, அதெல்லாம் விற்று அதை வாங்கின இப்போ ஏன் பிடிக்கல?
விற்கிறான். அதை வந்து எடுத்து கடத்தினவனை வந்து நீங்க கெட்டவன் சொல்றீங்களே, அதை வாங்கி வந்து தன்னோட வீட்லயோ தன்னோட சொத்துக்கள்லயோ வந்து அவன் வச்சிருக்கானுங்களே, அந்த மாதிரி இருக்கிற கல்பிரிட்டை ஏன் நீங்க பிடிக்கல அப்படிங்கிற ஒரு விவாதத்தையும் அந்த இடத்துல முன்னிலைப்படுத்துறாரு. ஓகேங்களா, அதாவது எனக்கு புரிஞ்ச டோன்ல நான் சொல்றேன். ஓகேங்களா, அது நீங்க வெப் சீரிஸ்ல பார்க்கும்பொழுது இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டத்துல இருக்கும். அவர் வந்து தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக தனக்கு தன்னை காட்டி கொடுக்கூடாது, தனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மக்களை கூட அவர் வந்து கொண்டுடுறாரு. காரணம் என்னன்னா துரோகம் பண்ணா யாரா இருந்தாலும் மன்னிக்க மாட்டார். அதுவும் கூடவே இருந்துக்கிட்டு நம்பிக்கை துரோகம் பண்றவங்கள அவர் வந்து ஒரு பொழுதும் மன்னிக்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ரூத்லெஸ்ங்க. அவர் வந்து ஒரு ரூத்லெஸ்ஸான ஒரு ஆஃபீஸர், சாரி ரூத்லெஸ்ஸான ஒரு ஆள். ஓகேங்களா, ஆஃபீஸர்னு சொல்லும்போது ஞாபகத்துக்கு வருது, ஒரு ஆஃபீஸர் என்ன பண்றாரு, அவர் பேர் கூட கோபாலகிருஷ்ணன், ராம்போ கோபாலகிருஷ்ணன் சொல்லிட்டு ஒரு பயங்கர தடாலடியான ஆளா இருக்காரு, சேலத்துக்காரரு. ஓகேங்களா, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டை வந்து எடுத்துட்டு போயிடுறாரு. திருடி அதை வந்து வெட்டி சாப்பிட்றாரு. ஓகேங்களா, அதனால வந்து அங்க இருக்கிற மக்கள் ரொம்ப பாதிப்புக்குள்ளாகிறாங்க. இப்போ கமர்ஷியலாகவும் சரி, ரொம்ப பர்சனலாகவும் சரி, ரொம்ப பாதிப்பு உள்ளாயிடுறாங்க. இது வந்து கோர்ட்லயோ இது யார்ட்டையும் இது பண்ண முடியாது, ஏன்னா போலீஸ் அராஜகம் இல்லை. அப்போ வந்து வீரப்பன் அவர்கள் வந்து அவங்கள வந்து ஸ்பாட் பண்ணி அந்த ஆஃபீஸரை கொல்றதுக்காக அந்த ஆஃபீஸரை கொல்ல போய் கிட்டத்தட்ட 22 போலீஸை வந்து சாவடிச்சிட்டாங்க. அது ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டரா மாறினாரு, பெரிய கேங்ஸ்டரா மாறிட்டாரு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து 1996ஆம் ஆண்டுல தான் அவர் வந்து முதல் நேர்காணல் நக்கீரன் கோபால் கிட்ட கொடுக்குறாரு. நக்கீரன் கோபால் கூப்பிட்டு அவங்களோட இந்த நேர்காணல் பண்ணது. அதுக்கப்புறம் 2000ஆவது ஆண்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜ்குமார், கர்நாடகா சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார், அதாவது அவங்க 2 பசங்க தெரியும் உங்களுக்கு, புனித் ராஜ்குமாரும் சிவராஜ்குமாரோடைய அப்பா. ஓகேங்களா, புனித் ராஜ்குமார் அவர்கள் ரீசெண்டாக தான் இறந்து போனாங்க. ராஜ்குமார் வந்து நடிகர், அவர் வந்து அவரையும் கடத்தி வச்சு அவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்து தான் இது பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவங்களோட கோரிக்கைகளை வந்து அந்த இடத்துல சொல்லி இது பண்ணியிருந்தாங்க. அப்போ இருந்த அரசியல் சூழ்நிலைக்கும் அப்போ இருந்த சில விஷயங்களுக்கும் வந்து அவர் ரொம்ப குரல் கொடுக்க ஆரம்பிச்சார். மக்களுக்கு இடையிலேயே நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப தவறான விஷயங்கள் நடந்திருக்கு. எந்த அளவுக்குன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இந்த போலீஸ் எல்லாம் சேர்ந்து. தமிழ்நாடு கர்நாடகா போலீஸ் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 8000 பேர் அமைச்ச ஒரு குழுவில் ஒரு கேம்ப் மாதிரி ஒன்று செட் பண்ணி ஒரு ஒர்க் ஷாப் வச்சு அங்கே இருக்கிற கிராமப்புற மக்களை வந்து என்னால் சொல்ல முடியல அந்த வார்த்தையா. அது வந்து நீங்கள் வந்து எபிசோட் 4 த ஹண்ட் ஃபார் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் ஒன்று போட்டு ஒரு எபிசோட் இருக்கு. அந்த எபிசோடை நீங்கள் பார்க்கும்பொழுது அதோடைய டெப்த் வந்து உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா எடிட்டர் ராம் பாண்டியன் அவர் தான் வந்து இந்த எடிட்டிங்கை வந்து இந்த வெப்சீரிஸுக்கு இவ்வளோ கச்சிதமாக வந்து எடிட்டிங்கில் கச்சிதமாக ஒன்று பண்ணியிருக்காரு. சினிமோட்டோகிராஃபியை நம்ம பாராட்டணும். ஓகேங்களா, ஃபுட்டேஜஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் சினிமோட்டோகிராஃபியில் அந்த லைவ் லொகேஷன்ஸ் வந்து ரொம்ப அழகாக வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. அதாவது சித்தரிக்கப்பட்ட காட்சிகள், கோப்பு காட்சிகள்னு சில சொல்லுவாங்கல்ல, அந்த காட்சிகள் எல்லாத்தையும் அழகாக படம் பிடிச்சி காமிச்சது. அதுக்கப்புறம் டிஐ ஒர்க்லேருந்து சிஜி ஒர்க்லேருந்து விஎஃப்எக்ஸ்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்திருக்கு. ஓகேங்களா, ஒரு வெப் சீரிஸ் பார்க்கறதுக்கான ஒரு ஹோல்சம் ஃபீல் வந்து ஒரு வெப் சீரிஸாக பார்க்கும்பொழுது நல்லா இருந்துச்சு. ஆனால் ஆஸ் அ டாக்குமெண்ட்ரியாக பார்க்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப திட மனசோட அதை பார்க்கணும். ஏன்னா இது ஒரு ஸ்ட்ரிக்ட்லி ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 18+ கண்டென்ட் உள்ளது. 18+ ரெஸ்ட்ரிக்டட் 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் இந்த வெப் சீரிஸை பார்க்கணும். ஓகேங்களா, பேரண்டல் கைட்லைனோட சின்ன பசங்களெல்லாம் பார்க்க விட்றாதீங்க. அண்ட் வந்து இந்த வெப் சீரிஸில் எதை விஷயத்தை வந்து சொல்லி நமக்கு புரிய வைக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இன்னும் நம்ம முழுசாக பார்க்கல. ஒரு 6 எபிசோடு தான் பார்த்துருக்கோம். இந்த 6 எபிசோடை வச்சு இது வந்து ஒரு கூஸ்பம்ப்ஸ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லாமல் ஒழிஞ்சு அதுக்கப்புறமும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது மொத்தமாக பார்த்துட்டு தான் ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே கொண்டு வந்து இந்த வெப் சீரிஸில் நமக்கு என்ன தான் முழுசாக கன்வே பண்ண வராங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ட் வந்து இதில் தீம் மியூசிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா சதீஷ் ரகுநாதன் அவருடைய அந்த மியூசிக் வந்து ரொம்ப பக்கபலமாக இருந்திருக்கு. ஓகேங்களா, அந்த ஸ்டார்டிங் கார்டில் வர்ற மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்குது. அது வந்து வேற லெவலில் அந்த ஆறாக்குள்ளே நம்மளை வந்து கொண்டு போகுது, அந்த ஒரு வேர்ல்டுக்குள்ளே நம்மளை கொண்டு போகிற மாதிரி அமைஞ்சிச்சு. அதனாலே வந்து நம்ம வந்து அந்த பேக்ரவுண்டில் இருக்கிறது, அந்த சவுண்ட் கேப்சரிங்லேருந்து ஒரு விஷயத்துக்கு கரெக்டாக கணக்கச்சிதமாக வந்து சதீஷ் ரகுநாதன் அவர்கள் வந்து ரொம்ப அற்புதமாக கொடுத்துருந்தார். யானை சவுண்டாக இருக்கட்டும், அந்த காரு மோதிர சத்தமாக இருக்கட்டும், 2 துப்பாக்கி சத்தங்கள், அதாவது ஃப்ளாஷ்பேக் சொல்லிட்டு இருப்பார் வீரப்பன் அவர்கள். ஃப்ளாஷ்பேக் சொல்லிட்டு இருக்கப்ப சைடில் அதுக்கேற்ற மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து நம்மளை வந்து அந்த வேர்ல்டுக்குள்ளே கொண்டு வந்தது வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமா நான் பார்த்தேன். ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமா நான் வந்து இதை பார்த்தேன்.